அடியேன் ராமானுஜதாசன் அழகனோட குழந்தைங்க எல்லாருக்கும் அடியனுடைய தாழ்மையான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இப்போது அடியன் ஆலிதாசன்ற நாமம். அடியன் இங்கே கோவிந்தர் கோர் குற்றேவல் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி தொடங்கி அதில் அழகரை பற்றி சில விஷயங்களை எளிமையான தமிழில் எளிமையான மக்கள் எல்லாரும் புரிந்து கொள்ளும்படியாக, பாமர மக்கள் அனைவரும் புரிந்து கொள்ளும்படியாக இந்த சேனலை நம்ம ஆரம்பிக்கிறேன். இதில் முழுக்க முழுக்க அழகரை பற்றி மாத்திரம்தான் பேச போகிறோம். அழகர்னா பெருமாள், பெரிய பெருமாள் பற்றி மாத்திரம்தான் பேச போகிறோம். இதில் ஆச்சாரியார்களுடைய அனுபவங்கள், ஆழ்வார்களுடைய அனுபவங்கள், ஆசுரங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், இதிலெல்லாம் எப்படியெல்லாம் பெருமாளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத ரொம்ப எளிமையாக பேச போகிறோம். ரொம்ப எளிமையான தமிழில், நடைமுறையில் நாம் பேசக்கூடியதான தமிழில் நாம் இதை பேச போகிறோம். இந்த சேனலுக்கு பேர் கோவிந்தர் கோர் குற்றேவல். அப்படின்னா என்ன? கோவிந்தனாகிய அழகனுக்கு குற்றேவல்னால் அடிமை தொழில் செய்வது. அடியேன் அழகனுடைய தாசன், அடிமை. அப்போது அடிமை அடிமை தொழில் தான் பண்ண முடியும். நான் அழகனுடைய அடிமைன்றதுனால அவனுக்கு அடிமை தொழில் தான் பண்ண முடியும். கோவிந்தர் கோர் குற்றேவல். இது நாச்சியார் திருமொழியில் ஆண்டாள் ரொம்ப அழகாக சொல்கிறான். உம்மை மொழிகள் இடர்தீர கோவிந்தர் கோர் குற்றேவல் உண்மை பிறவி செய்யாதே இனி போய் செய்யும் தவம்தான் ஏன் அப்படின்றான். அப்படின்னா இந்த தேகத்தால், இந்த ஜென்மத்தில் இந்த தேகத்தை எனக்கு என் பெருமாள் கொடுத்துருக்குறான், இந்த உடலை எனக்கு பெருமாள் கொடுத்துருக்குறான். இந்த உடலால் நான் செய்ய வேண்டிய காரியங்கள் எத்தனையோ இருக்குது. காரியங்கள்னால் என்ன, முக்கியமாக பெருமாளுக்கான கைங்கரியங்கள் எத்தனையோ இருக்குது. அந்த கைங்கரியத்தை இந்த ஜென்மாவில் செய்யாத நான் ஒரு இனிமேல் வரக்கூடிய நாட்களில் ஒரு தவம் செய்து அந்த தவத்தால் பலன்களை பெற்று அதுக்கப்புறமா நான் என் பெருமாளுக்கு நான் கைங்கரியம் பண்ணுறேன் அப்படின்னு எதுக்காக சொல்லணும்? இப்போவே செய்யலாமே அப்படின்னு தாயார் சொல்கிறான். இப்போது கோவிந்தர் கோர் குற்றேவல் அப்படின்னும் போது அவனுக்கு அடிமை தொழில் பண்ணணும் அப்படின்னா அவனுடைய திருவுள்ளம், அதாவது சாதாரணமாக மக்கள் எல்லாம் நம்மளை உள்ளம்னு சொல்லும், மனசை உள்ளம்னு சொல்லுவோம். ஆனால் அதே பெருமாளை சொல்லும்போது திருவுள்ளம் அப்படின்னு சொல்லுவோம். அவன் திருவுள்ளம் உகக்கும்படியாக, அதாவது சந்தோஷிக்கும்படியாக, மகிழ்விக்கும்படியாக சில காரியங்கள் பண்ணுறோம். ராமானுஜருடைய இந்த சம்பிரதாயம் இருக்கு இல்லையா, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம். ராமானுஜருடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் கடைசி விஷயம் என்ன, இதுதான்டா, இதுக்கு தான் நாம் ராமானுஜருடைய சம்பிரதாயம் இருக்குது அப்படின்னா அது பெரிய பெருமாளுடைய திருவுள்ள உகப்பு. அதாவது பெரிய பெருமாள் ஆகிய அழகனுக்கு எது பிடிக்குமோ, எது அவனுடைய உள்ளம் உகக்குமோ, மகிழுமோ, அதை தான் நாம் செய்யறது. அதுதான் கடைசி. அப்போது அதை இப்போ செய்யணும்னு ஆசை. இப்போது இது மாதிரி சொல்லும் பொழுது என்ன மனசில் தோணும்? அப்போ மனசில் பெருமாள் திருவுள்ளம் நோகும்படி இருக்கிறானா, திருவுள்ளம் உகக்காமல் இருக்கிறானா, அதான் அவன் மனசு சங்கடப்பட்டு இருக்கிறானா அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். சங்கடப்பட்டு தான் இருக்கிறான். எப்படி சுவாமி உங்களுக்கு தெரியும்? அதுவும் தாயார் ஆண்டாள் பாடுறார். தெல்லியார் பலர் கைத்தொழும் தேவனார் வள்ளல் மாலிருஞ்சோலை மணாலனார் அப்படின்னு ஒரு பாசுரம் பாடுறார். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால், பெருமாள் பரமபதத்தில் வைகுண்டத்தில் பல ஞானிகள், அதாவது சிறிது கூட குறைவே இல்லாத தெளிந்த ஞானத்தை உடைய பல ஞானிகள் பரமபதத்தில் பெருமாளை எப்போதும் வேத கோஷங்களாலும் பாசுரங்களாலும் இன்னும் பலவிதமான விஷயங்களாலும் துதித்து கொண்டே இருக்கிறார்கள். அவனை பற்றி துதித்துண்டே இருக்காங்க. பல கைங்கரியங்களையும் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் திருவுள்ளம் உகக்கும்படியான பல கைங்கரியங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் பெரிய ஞானிகள், மிகப்பெரியவர்கள். அவர்கள்லாம் யோகிகள், ஞானிகள், முனிவர்கள், அவங்கெல்லாம் அங்கே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவன் சந்தோஷமாக தானே இருக்கணும் அப்படின்னா இல்லை. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெரிய பணக்காரர் ஒருத்தர் இருக்கார், செல்வந்தர். அவர்கிட்ட அவர் ஒரு கார் மேலே ஒரு பிரியமுடையவன்னு வச்சுக்கோங்களேன், கார் பைத்தியம் வச்சுக்கோங்க. அவர் உலகத்தில் மிக உயர்ந்ததான காரை எல்லாத்தையும் தன் வசத்தில் வச்சுருக்கார், வாங்கி எல்லாத்தையும் வசத்தில் வச்சுருக்கிறார். அப்படியும் அவருக்கு ஒரு குறை. என்ன சுவாமி, எல்லா காரும் உயர்ந்த காரும் அவர்கிட்ட இருக்குது, அதுக்கப்புறம் எப்படி அவருக்கு குறை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு அம்பாஸ்டர் ஒன்று இருக்கு இல்லையா, பழைய மாடல் அம்பாஸ்டர்,
1960களில் வந்த ஒரு அம்பாசிடர், இல்லை 1965 வந்த ஒரு ஃபியட்டு, பழசெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அந்த கார் மேலே அவருக்கு ஒரு மோகம், ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு ஆசை. அந்த மாதிரி ஒரு கார் அவர் தேடிட்டு இருக்கார், அவருக்கு கிடைக்கல. அப்படியே அந்த கார் வந்தால் கூட அவர் என்ன பண்ண முடியும், அதை டிங்கரிங் ஒர்க் எல்லாம் பண்ணி எதையாவது ரெடி பண்ணாலும் கூட இந்த அவர் வச்சிருக்கக்கூடிய விலை உயர்ந்த காரினுடைய அதுக்கான அந்த பெர்ஃபார்மன்ஸ் அது மாதிரி இது இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. இருந்தாலும் அது மேலே அவருக்கு ஒரு ஆசை. அதை தேடி கண்டுபிடிச்சி எப்படியான கொண்டு வந்து அவருடைய அந்த கார் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அவருடைய அந்த கேரேஜ், அவருடைய வீட்டில் வச்சுருக்கக்கூடிய கார் எல்லாம் வச்சுருக்கக்கூடிய இடத்துல கொண்டு வந்து வச்சுக்கணுன்னு அவர் ஆசைப்படுறார். அதே போல் பெருமாள் எத்தனையோ விதமான பெரிய பெரிய ஞானிகள், முடிவர்கள், மிகப்பெரியவர்கள்லாம் இருந்தாலும் கூட அடியேன்னு பார்த்து இந்த குழந்தை வரலையே அப்படின்னு அவன் ஆசைப்படுறான். இந்த குழந்தை அடியேன்னா நானுன்னு சொல்லிக்கலாம், மக்களுக்கு புரியும்படியாக சொல்லணும், நான்னு சொல்கிறேன் சில இடங்களில், சில நேரங்களில் அடியேன்னு சொல்லிக்கிறேன். அடியேன்னா என்னை பற்றி சொல்கிறேன்னு அர்த்தம். இப்போ நான் எல்லா விதமான அபச்சாரங்களும் உடையவன், எல்லா விதமான பாவங்களும் உடையவன், எல்லா விதமான தோஷங்களும் உடையவன். உலகத்தில் என்னை விட மோசமானவன், தோஷம் உள்ளவன், அபச்சாரம் உள்ளவன் யாருமே கிடையாது. இப்படிப்பட்ட எண்ணெய் அவன் ஆசைப்படுறான். என்ன சுவாமி இதெல்லாம் உண்டானா? உண்மை, நிஜம். இப்படிப்பட்ட ஒருத்தனை தேடி இருக்கான். தேடி இந்த குழந்தை என்கிட்ட எப்போ வரும், அப்போ இந்த குழந்தை வந்தால் இந்த குழந்தைய சுத்தப்படுத்தி தன்னுடைய வஸ்துவான தன்னுடைய இருப்பிடமான பரமபதத்திலேயோ ஸ்ரீ வைகுண்டத்திலேயோ கொண்டு போய் வச்சுப்பான், அவங்களுக்குனே வச்சுப்பான். அப்படி அவன் வேணும்னு ஆசைப்பட்ட வஸ்துக்களில், என்ன மாதிரி இருக்கக்கூடிய வஸ்துக்களில் பலர், நம்ம எல்லாரும் தான், எல்லா வஸ்துக்களும் இருக்குது. என்னையே குறிப்பாக சொன்னேன்னா, என்னை விட தோஷமானவன் யாரும் கிடையாது, என்னை விட பாவங்கள் செஞ்சவன் யாருமே கிடையாது, என்னை விட அவச்சாரப்பட்டவன் யாருமே கிடையாது. அப்போ என்னையே பெருமாள் இத்தனை பிரியமாக கூப்பிட்டுக்கிறான் அப்படின்னா நீங்கள்லாம் எவ்வளோ வசதி, நீங்கள்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். இது ஏதோ ஒரு தாழ்மைக்காக சொல்கிறேன், தாழ்ச்சிக்காக சொல்கிறேன்னா உண்மை அதுதான். அப்போது உங்களெல்லாம் பெருமாள் தேடின்னு காத்துன்னு இருக்கிறான். அப்போது பெருமாள் அங்கே அவன் இல்லைன்ன உடனே, அங்கே அவனுக்கு கிடைக்கலன்ன உடனே, சரி இந்த மனிதர்கள்லாம் எங்கே வாழறாங்க, இந்த பூலோகத்தில் தானே வாழறாங்கன்னு சொல்லிட்டு வைகுண்டத்திலேருந்து கிளம்பி நேராக இங்கே திருமாலிருஞ்சோலைன்னு சொல்லக்கூடிய இந்த அழகர்கிட்ட, அழகர் மலையில் காத்திருக்கிறான். நின்றுட்டுருப்பான், பார்த்தீங்கன்னா தெரியும். காத்திருக்கிறவன் நின்றுட்டு இருப்பாங்க இல்லையா, அது மாதிரி நின்றுட்டுருக்கான். நீங்கள் எப்போ வருவீங்க, எப்போ வருவீங்க, எட்டி எட்டி பார்த்துட்டு இருப்பான். அதனால் அவனை, உங்களை எல்லாரையும் அவங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் அழகருடைய காரியம், கைங்கரியம். அடியனுக்கு அழகன் திருவுள்ளம் உகக்கும்படியான கைங்கரியம் இதுதான். சுவாமி ராமானுஜர் பண்ண கைங்கரியம் மாதிரியா நீங்கள்? கண்டிப்பாக கிடையாது. ராமானுஜருடைய கைங்கரியம் எங்கே, நான் எங்கே? ராமானுஜருடைய கைங்கரியங்கள்லாம் எங்கேயோ பெரிய மலை, இமயமலை, ஒரு சின்னதான ஒரு அணு, அந்த அணுவை பிளந்தால் அதுக்குள்ளே வரக்கூடிய அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ்னு சொல்லுவாங்க. அணு கூட கூடிய ஒரு இன்னும் கீழானதாக இருக்கக்கூடிய ரொம்ப எளிமையான அணு. அந்த அளவு கூட நான் கிடையாது. ராமானுஜர் பெரிய மலை, இமயமலைன்னா நான் அந்த அளவு கூட கிடையாது. ஆனால் ராம காரியம் பண்ணும்போது ஒரு அணில் அதால் முடிஞ்ச ஒரு காரியத்தை பண்ணினதான் நம்ம படிச்சிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். அது மாதிரி என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன விஷயம் உங்களை எல்லார்கிட்டையும் அழகரை பற்றி சொல்லி, அழகர் மேலே ஒரு ருச்சியை உருவாக்கி, அழகரை நீங்கள் எல்லாம் சேவிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை தான். இதை பார்த்து யாராரும் ஒருத்தர் என்ன அழகர் பற்றி இவர் எதுவும் சொல்கிறாருன்னு ஒரு தேடல் ஆரம்பித்து வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அவ்வளோதான். உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, அழகரை பார்க்கணும், அழகரை சேவிக்கணும், உங்களுக்காகவே அழகர் காத்துட்டுருக்கான். இவ்வளோ தான், வேறு எதுவுமே கிடையாது. ஆகையால் நீங்கள் எல்லா அழகரை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதோட வெளிப்பாடாக தான் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப எளிமையான தமிழில் அழகரை பற்றி, அதாவது பெரிய பெருமாளை பற்றி, பாசுரங்களில் இருக்கக்கூடிய விதங்களை பற்றி, நிறைய வியாக்கியானங்களை பற்றி, புராணங்களில் இதிகாசங்கள், புராணங்கள், உபனிஷத்து, இதிலெல்லாம் என்னென்னலாம் சொல்லியிருக்குன்றத ரொம்ப எளிமையாக எல்லாரும் புரியும்படியாக நாம் பேசலாம் அப்படின்றது தான் இதனுடைய முக்கியமான குறிக்கோள். ஆகையால் இது எல்லாரும் இங்கே நீங்கள் இந்த சேனலை பாருங்கள். பார்த்தது மாத்திரம் போகாது, அழகரை சேவிங்க. அழகரை சேவித்து நீங்கள் அழகருக்கு பிடித்த குழந்தையாக வாழணும். நீங்கள் சேர்ந்தால் போகிறோம், மற்றதெல்லாம் அழகர் பார்த்துக்கணும். வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டியதில்லை. உங்களால் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, அழகரை தேடி வந்தால் மாத்திரம் போகிறோம். அழகரை தேடி வந்தால் அழகர் உங்களை மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துப்பான். உங்களுக்கு தேவையானது எல்லாம்
இந்த லோகத்தில், இந்த லௌகீகத்தில் தேவையான எல்லா விதமான உலகியலுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் கொடுத்து கடைசியில் உங்களை தன்னுடைய வஸ்துவான உங்களை எல்லாரையும் அவன் அங்கீகரிப்பான். ஆகையால் நீங்கள் எல்லாம் வரணும்னு உங்கள் எல்லாருடைய திருவடிகளையும் சேர்த்து பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அடியேன் ராமானுஜதாசன்.